இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. இன்னைக்கு அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு. நானே விளையாட்டுத் துறையையும் கவனிச்சுக்கலாமே என்று. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? காரணம் உதயநிதியுடைய பணிகள் அப்படி இருக்கு. ஸ்டாலின் பஸ்ல போறோம் நாங்க கையை காட்டும் போது பின்னாடி 2 ரூபா தள்ளி உட்காந்துருங்க. ஆம்பளைங்க ஒரு முறைச்சுக்கிட்டே போறாங்களா பார்த்து. ஏன்னா அவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்களாம். ஒரு கேவலப்படுத்துறானுங்க. ஓசில போறதுனால நாங்க லோல் பட்டு தான் போறோம். காசு கொடுக்க சொல்ல சீட் எல்லாம் இருக்கும். அதுல ஏறுனா அசிங்கப்படுத்துறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இவங்க எல்லாம் நாங்க கேட்கவே இல்ல. சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது தாவேகா தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தலைமறைவு வெற்றி கழகம். இது எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. மேம் கத்திரிக்காய் முருங்கை போட்டு அப்படியே கட்டியா இருக்கும். அது பாக்குறதுக்கே ரொம்ப. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. குடும்ப கார்டு கொடுத்தாரா இல்லையா? வாங்கினீங்களா? வாங்கி தரங்க. இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் அடங்கொம்மால. ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. ஏதோ பணம் மெல்ல ஆரம்பிக்கலாமா? இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அது ஃபேக். இவரு அப்பான்னு கூப்பிட்டா என்ன, அண்ணான்னு கூப்பிட்டா என்ன, தலைவரன்னு கூப்பிட்டா என்ன? அப்பா என்ற உறவு மாறாது. நீங்களும் அப்பா தான் கூப்பிடுவீங்க? ஆமா, நான் அப்பா டாடியும் கூப்பிடணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். என்ன பண்றாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அப்புறம் எப்படி நாங்க அப்பான்னு கூப்பிடுவோம்? தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. தப்பித்தவரி கூட உதயசூரியனுக்கு வாக்களிக்கலாம். உதயசூரியனின் கூட்டணி கட்சிகளுக்கு இலவச பேருந்து விட்டுருக்காரு மாசம். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? நம்மளோட உரிமையை கேட்கிறதே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பாக்குறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்ல. அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. மீடியாலாம் பாப்பீங்களா? ஓய்வு நேரங்கள்ல பாக்குறது உண்டு. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். இதெல்லாம் எப்படா தாங்கிக்கிற? அவங்க திட்டுவாங்க, நான் திட்டுவாங்க, அவ்வளவுதான்ப்பா. பழகிட்டேன், ஈஸி தான், பாத்துக்கலாம். இந்திய நாடு முழுவதும் விடியல் பிறக்கும்ன்ற நம்பிக்கை வந்துடுச்சு. அதான் நீ வந்துட்டிய. 20 வயசு குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு புது தெம்பு வருது. உங்களுக்கு வயசாகல. இங்க பாரு, வண்டி கிளம்புறதுக்கு முன்னே சத்தவ மாதிரி இருக்கான். போயிட்டு வந்தோன்னு உயிரோடு இருக்கானு பாக்கணும். தம்பி உதயநிதி அவர்களை
நான் தான் சொல்லுவேன் நீ எதை சொல்ல சொன்னி அதை தானே அப்படியே அவங்க கிட்ட சொல்லு திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எந்த பயனும் இல்ல. உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. இல்லாத இந்த ஆட்சி என்னையா இவரு